கால உணவு முறைகளுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணலாமா? ஆனால் இது வந்து ஸ்விஸில் அப்புறம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் வசிக்கிற இந்தியன்ஸ் வந்து பண்ணக்கூடியது தான். இது நிறைய பேர் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம். ஸோ இது என்னன்னாக்க க்ரீன் ஆப்பிள். ஸோ நம்ம கட் மேங்கோ பிக்கிள் மாதிரி கட் ஆப்பிள் பிக்கிள் பார்க்க போகிறோம். வெந்தய மாங்காய் இன் ஸ்பெசிஃபிக், அது வந்து வெந்தய ஆப்பிளாக போட போகிறோம். க்ரீன் ஆப்பிள் வந்து 4 எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு மாங்காய் வந்து டேஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். மாங்காய் மட்டும் இந்த தோலி மெல்லிசாக இருக்கும் இதோட. ஸோ தோலியை வந்து லைட்டாக பீல் பண்ணிக்க போகிறோம். பெருசு நல்ல குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து சிவப்பு மிளகாத்தூள், வரமிளகா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழை சேர்ந்தவங்க. ஸோ இது வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் வெந்தய பொடி பொடிச்சது, பெருங்காயம், மஞ்சப்பொடி, உப்பு, இது எல்லாத்தையும் ராவா அப்படியே அந்த கட்டை ஆப்பிளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயை நல்லா கொதி சூட்டில் பெருங்காயம் கடுகு தாளித்து அதில் ஊற்றி நல்லா குலுக்கி மூடி வச்சுருங்க ஒரு நைட்டு. நாளைக்கு மதியமோ ஈவினிங்கோ காலையிலையோ ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை வந்து நல்ல ஒரு பாகா காய்ச்சி ஒரு மீடியம் திக்னஸில் அதில் ஊற்றி ஊறுகாவை நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 days 3 days தொடாமல் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ஊறின பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ உப்போ காரமோ ஆட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தான் ஆட் பண்ணணும். இல்லை அந்த காரத்தை போட்டுட்டு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சுடுற நல்லெண்ணெய் நல்லா குலுக்கிட்டு திருப்பி 1 day செட் ஆன பிறகு ஏதாவது ஆல்ட்ரேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஊறுகாய் ஜாடியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா சரி சூப்பராக இருக்கும் இந்த ஆப்பிள் ஊறுகாய். மஸ்ட் ட்ரை. வாங்க நறுக்கிட்டு பார்க்கலாம். இதை மாதிரி நறுக்குங்க பொடி பொடியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. ஆக்சுவலாக அது நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்போ நான் ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணேன்னா, நான் டிலாய்ட் கம்பெனி ஆடிட் கம்பெனியில் வந்து ஒரு சேல்ஸ் காலுக்கு போனேன், ஒரு மீட்டிங்க்கு. அங்கே வந்து அவங்களோட லோகோ வந்து இந்த க்ரீன் ஆப்பிள் லோகோ. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிஃப்டட் மீ வித் அ க்ரீன் ஆப்பிள் அண்ட் ஐ தாட் ஐ கேன் ட்ரை திஸ் பிகாஸ் அதுவும் ரொம்ப புளிப்பாக இருந்தது. ஸோ அப்போ ட்ரை பண்ண ரெசிபி தான். இதை பார்த்துட்டு இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது நம்ம கம்பெனி பற்றியோ வேலை பற்றியோ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் யோர் திங் இஸ் ரிக்வயர்ட் இன் அர்ஜென்ட் பேசிஸ். ஒரு விஷயத்த உடனே முடிக்கணுங்கும்போது மாத்திரம் அலுவலகத்தை பற்றி வீட்டில் நினைங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வி ஆர் ஹிஸ் ஒய்ஃப், அந்த குழந்தைங்களோட அம்மா, அப்புறம் மருமகள், மகள், வாட் எவர் இட் இஸ், சிஸ்டர். ஃபஸ்ட்டு சிஸ்டர் தான் ஆரம்பிச்சுது கரண்டி பிடிக்கிறது. திஸ் இஸ் ஃபார் மை பிரதர்ஸ். ஸோ வந்து உள்ளே நுழையும் போது அந்த மைண்ட் செட்டோட நுழைஞ்சிங்கன்னா நம்ம எதுக்கு சமைக்கணுங்கிறத வந்து நீங்கள் எடுத்துடலாம். சமையல்லையும் வெரைட்டி காமிக்கலாம், நம்ம வந்து பார்க்குற ப்ரொஃபஷன்லேயும் நம்ம சின்சியராக இருக்க முடியுங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மேங்கோ மட்டும் தோல் சீவிடுங்க, ஏன்னா இது ரொம்ப டைனியாக தின்னாக இருக்கும் இதோட தோலி. அண்ட் க்ரீன் ஆப்பிளோட ஒரு ஸ்கின் வந்து வெரி குட் ஃபார் அவர் ஓன் ஸ்கின் அண்ட் இட் இஸ் காட் லாட் ஆஃப் மினரல். ஸோ நல்லா அலம்பிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை. தோஸ் ஹூ ஆல் இன் யூரோப் யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை பிகாஸ் யூ கைஸ் கெட் லாட் ஆஃப் ஆப்பிள்ஸ் தேர், க்ரீன் ஆப்பிள்ஸ். இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நறுக்கிட்டிங்களா? இப்போ ஒரு ஐட்டமாக உள்ளே போடலாம். இது மஞ்சப்பொடி, டர்மரிக், இது வந்து ரெட் சில்லி பவுடர், வரமிளகா பொடி, எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து ஃபெனுக்ரிக் பவுடர், வெந்தயம் தமிழில் சொல்கிறது. அந்த இது கூலண்ட், அது பாடி கூலண்ட். ஆக்சுவலாக இவ்வளோ காரம் போடுறதுனால நம்ம வெந்தயம் போட்டுரும் கூலண்ட்டுக்கு. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, வேணா அப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா ஆப்பிள் உப்பு தாங்காது மேங்கோ மாதிரி. ஒரு மாங்காய் போட்டிருக்கோம் நம்ம புளிப்புக்கு. இது மேலே பெருங்காயம், கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்து மூடி போட்டு குலுக்குனிங்கன்னா கீழெல்லாம் சிந்தும், கண்ணில் அடிக்கும். ஸோ அந்த நல்லெண்ணெயில் பெருங்காயம் கடுகு தாளிச்சிட்டு இதில் விட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு குலுக்கினீங்கன்னா அந்த ஸ்டிக்கி நேச்சர் வந்து வெளியில் ஸ்ப்ளிட் ஆகாமல் அதை சேவ் பண்ணிடும். வாங்க அந்த நல்லெண்ணெயும் ஊற்றிட்டு குலுக்கி மூடி வச்சுருங்க. நாளைக்கு வந்து நம்ம பாகு காய்ச்சி விட்டுடலாம். 101% இவ்வளோ நல்லெண்ணெய் வேணுங்க. இங்கே அபுதாபியில் வந்து இதயம் கிடைக்கிது, ஆர்ஜி கிடைக்கிது, நல்லாயிருக்கும் அது. ஸோ இது நாமினல் ப்ரைஸாக இருக்கும், இதயம் கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருக்கும். இதுக்கும் கீழே உள்ளது வேணாம், குவாலிட்டியாக ஊற்றுங்க. ஸோ இது நல்லா கொதிச்ச உடனே இதோடையே அப்படியே கடுக போட்டிங்கன்னா வெளியிலெல்லாம் சிந்தும். ஸோ இது ஆயில் கொதிச்ச உடனே நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் மிக்ஸில் காரத்து மேலே அப்படியே விட்டுங்க. சூடாக விட்டுட்டு பாக்கி ஒரு 1/4 எண்ணெயில் நம்ம வந்து ஒரு குட்டி கரண்டி கடுகு வந்து தாளிச்சு கொட்டி போட போகிறோம். இது உள்ள போட்டுட்டு அப்புறம் இதை நல்லா மூடி நல்லா குலுக்கிட்டு கரண்டியால் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஓரமாக.
ஒரு 1 டே ஆர் 1 மார்னிங் எழுந்து மறுநாள் காலையில் நீங்கள் வந்து ஒரு அச்சு வெல்லத்தை நல்லா பொடிச்சு ஒரு கரண்டி தண்ணியில் நல்லா பாகு காய்ச்சி மேலே ஊற்றி திருப்பியும் குலுக்கி மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஆப்பிள் ஊறுகாய். மஸ்ட் ட்ரை. பிளெயின் ரைஸ், புலாவ், அப்புறம் பரதாஸ், அப்புறம் ரோட்டீஸ் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப கிளாஸாக இருக்கும். யூ கேன் கைஸ் ட்ரை வித் த பிரெட். பட் நான் பிரெட்டோட போடும்போது இதை தொக்கா பண்ணி தான் போடுறது வழக்கம். ஸோ இப்போ இதை கொதிச்சிட்டு ஊற்றிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சத்தம் வரணும். இதான் பதம் எண்ணெய் கொதிக்கிறதுக்கு. இப்போ பாக்கி உள்ள எண்ணெயில் நம்ம அந்த ஒரு குட்டி கரண்டி கடுகு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு இதில் போட போகிறோம். சத்தம் அடங்கும் பாருங்க, அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஊறுகாக்கெல்லாம் ஃபுல்லாக வெடிக்கணும், தீயவும் கூடாது. இப்போ வெடிச்சிச்சுங்க. அந்த சூட்டோடய அப்படியே இந்த கட் ஆப்பிள் பிக்கிளில் போட்டுருங்க. இப்போது மூடி போட்டு குலுக்கிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் பாக காய்ச்சிறேன். ஓகே, இந்த செட்டான அந்த ஊறுகாயில் செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஊறுகாயில் இந்த பாகை அப்படியே விட்டுருங்க. விட்டி நல்லா குலுக்கிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருங்க. 1 வீக் அதை தொடவே வேணாம். அது நல்லா ஊறின அப்புறம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பலன்னு இருக்குது பாருங்கள், கடை ஊறுகாய் மாதிரி. அது நீங்கள் அந்த வெள்ளைப்பாகு காய்ச்சி ஊட்டினா தான் வரும். எவ்வளோ ஆயில் போட்டாலும் இந்த ஒரு மினுமினுன்னு இருக்காது. அது ஒரு கிளிட்டர். அது வேணும்னா நிச்சயமாக அது தேவை. அந்த கொஞ்சம் வெல்லம் தேவை தான். இல்லைன்னா ட்ரையாக இருக்கும் ஊறுகாய். அப்படியே பொடிசாக வெல்லத்தை போட்டாலும் இந்த மாதிரி வராது. அது பாகு காய்ச்சினா தான் இவ்வளோ அழகாக இருக்கும். அது இப்போ இதை ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டுட்டு பார்க்கலாம். நம்ம பாட்டில் பண்ணிட்டவங்க ஆப்பிள் பிக்கிள், கட் ஆப்பிள் பிக்கிள், கட் மேங்கோ பிக்கிள் மாதிரியே தான். டீட்டெயில்டு வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. மேங்கோவோடது அதே ஸ்டைலில் க்ரீன் ஆப்பிள் போட்டிருக்கிறோம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு மாங்காய் என்கிட்ட இருந்தது நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இல்லைனா போட வேண்டாம், அது அவசியம் இல்லை. இதே மெத்தடில் க்ரீன் ஆப்பிள் பிக்கிள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு கூல் பிளேஸில் கண்படாமல் நல்ல ட்ரையான பிளேஸில் ஒரு 1 வீக் விட்டுருங்க. 100% ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுங்க இந்த பிக்கிள். அப்போ தான் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட், இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் த யூரோப் அண்ட் யூஎஸ் கோல்ட் கண்ட்ரீஸில் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு. ஸோ இதை ரெஃப்ரிஜிரேட் 1 வீக் ஒரு 3-4 டேஸ் வெளியில் வச்சாலே ஊறிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 3 நாள் ஊறின பிறகு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஊறி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்ல காரம், ஸ்பைஸு, உப்பு, அதுக்கப்புறமா அந்த வெள்ளை டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. இது வரையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.